அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா மீனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கோடு ஒன்று இல்லை. அது சரியான விடை. இதுக்கு இந்த விடையும் அதே போல அடுத்ததுக்கு முதலாவது விடையும் சரி. யாருக்கு ஏதாவது கேட்கணும் மாட்டா கேட்கலாம். இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் மாட்டாலும் சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விமானம் வந்து ஆகாயத்துல செல்லும்னு சொன்னா கப்பல் இருந்து செல்லும். சரியான விடை கடல். கடல் வருமா நீர் வருமா? கடல். 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 கப்பல் பொருத்தமான இடம் கடல். பாடசாலையில மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா வைத்தியசாலையில நோயாளர்கள் இருப்பாங்க. தொடக்கத்தில் உள்ள முதலாவது போல இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கக்குள்ளே எங்களுக்கு தெரியுது ரெண்டாவது விட சரி. ஏன் முதலாவது வரான்னு சொன்னா இதுல 4 டொட் இருக்கு, அங்க 5 இருக்கு. மூன்றாவதுல 3 டொட் தான் இருக்கு. ஆகவே அது சரியான விடை. ஆனா ஆவண்ணாவை விட்டு ஈனா, ஈயனாவை விட்டு ஊனா, ஊனாவை விட்டு ஏனா, ஏனா விட்டு என்ன வரும்? ஆறாம் தெரியாடா உங்களுக்கு? ஓனா. ஓனா வரும். ஓனா சார். ஏனா ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏன்னா ஐயன்னா வரும். ஐ வந்தா ஓ விட்டு ஓவன்னா வரும். விடை இரண்டாவது சரி. பாருங்க ஒரு சின்ன கேள்வி பாத்தீங்களா? குழம்பிட்டு இருக்கிறீங்க. Right, okay. இரண்டாவது விடை சரி. யாரு ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? அடுத்து எப்படி வந்தா கட்டாயம் என்னத்தை பார்க்கணும்? திசையை பார்க்கணும் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இத பாருங்க வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, அடுத்தது தெற்கு தான் காட்டும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லைன் இப்படியே விடுபடுது, விடுபட்டு இது வந்துருக்கு. இந்த லைன் விடுபட்டு இது வந்துருக்கு. அடுத்ததுல என்ன நடக்கும்? இது விடுபட்டு 9 வார விடை விடை இரண்டாவது. ஆற்று நீர் சலசல என்று ஓடியது. கடிகாரம் என்பதை 3, 5 இதுல குறிக்கும் என்று சொன்னா கரடி என்றத இதுல கடி என்று இருக்குது, ரே இருக்குது. அந்த காவுக்கு தெரியும் 3 சொல்லி, டீக்கு தெரியும் 5 சொல்லி, இதுக்குரியது 4. அப்ப 3, 4, 5 விட வேண்டும். இதுல யாருக்கு ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? டவுட் ஒன்றும் இல்லை. இல்ல சார். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்த பாருங்க 11வது. அதுக்கு நீங்க தேறி பாத்தீங்கன்னு சொன்னா சரி. அதான் தேறி பாத்தீங்கன்னா என்ன வேணும்? மூன்றாவது விடை சரி. அடுத்தது தேறி அடுத்தது தேறி பாத்தீங்கன்னு சொன்னா 12க்கு ரெண்டாவது. இரண்டாவது. ரெண்டாவதும் வருது முதலாவதும் வரும் தானே சார்? ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டு ஒரே மாதிரி சார். எஸ், முதலாவுடைய சரி, இரண்டாவுடைய சரி. அடுத்தது பாருங்க இப்ப பார்த்துருக்கிறோம். எத்தனை கேள்வி பார்த்துருக்கிறோம்? 12 கேள்வி பார்த்துருக்கேன். அதாவது உங்களுக்கு doubt? அடுத்து இதுல இருக்கிற முக்கோணிகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கிறாங்க? இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? 1, 2, 3, 4, 5 இவ்வளவையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 15 பேர். இது ஒரு செய்முறை. இல்லாட்டி இந்த இருக்கிற கடைசியா வந்த 5 6ஆல பெருக்கிட்டு 2ஆல பிரிக்க விட்டீங்கன்னாலும் விடவே. சார் 12வது என்ன சார் விட? 12வது முதலாவது சரி, இரண்டாவது சரி, 15 என்று விடவே.
இதுல வெட்டி இருக்கக்கூடிய முக்கோணிகள் எத்தனை வரும்? சவிசம் சொல்லுங்க வாங்க. வெட்டி எடுக்கக்கூடிய முக்கோணி 4 சார். வெட்டி இருக்கக்கூடிய முக்கோணி 4 தான் வரும். என்னோட வெட்ட வெட்ட என்ன செய்யும்? நிறுத்திக்கா. ஏன் அதுக்கு 5 வரும் நிறுத்திக்கா சொல்லுங்க வாங்க. நிறுத்திக்க விளங்குதா ஹாய்க்கிறேன்? வெட்டி எடுத்தோடனே இதை நடக்கும். இதை வெட்டினா இது போயிடும், இதை வெட்டினா இது போயிடும், என்ன இதை வெட்டினா இது போயிடும், இதை வெட்டினா இது போயிடும், இதை வெட்டினா போயிடும். ஆகவே 5 தான் சரியான முறையா இருக்கு. ஆனா இதுல முக்கோணிகள் 2 கேட்டா அப்ப எனக்கு விடும். இது பாருங்க, இவர் உள்ள போயிருக்கிறார். இது 2 சேர்ந்துதான் இது வருது. அப்படி என்ன சொன்னா இந்த அறுகோணி வெளியில வேறு கேட்க பண்றாங்க. பாருங்க, இன்னொரு ஒரு குலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமானது கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 5 3 8 8 3 24 6 4 10 13 30 8 2 10 10 2 30 விட வேறு யாருக்கு டவுட் இருக்கா? 5 3 கூட்டிட்டு 8 வேறு அதை 3 4 பேர் இருக்கிறோம். 3 4 பேர் இருக்கிறோம் 24. 6 4 10 10 3 4 பேர் இருக்கிறோம். அடுத்தது பெருக்கி போட்டு 3 கூட்டுறது 7 2 14 7 2 14 2 கூட்டினா 16. சார் அதை நாமளவா படுத்தியா சொல்லுங்க பாபு. என்னடா 7 2 14 14 2 குணா 16 8 3 24 24 3 குணா 27 9 4 36 36 4 குணா 40 விட. ரைட், ஓகே. யாரால் சொன்னால் சரி சொன்னா இதுக்கு மேலே யார் விட சொன்னேன்? நான் ரைட், ஓகே, வெரி குட். சரி, அப்படி எப்படி என்ன விளங்கி தகம் சரி. ஓகே சார். இந்தூரி ஓம் சார். தனுவனுக்கெல்லாம் விளையிடாது. வெண்கோலங்கள் கேட்டா சொல்லணுமா? இதை பாருங்க, செங்கோணம் உள்ள இரு எழுத்துக்கள் கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இதுல செங்கோணம் இல்லை, இதுல பியில செங்கோணம் வரா. செங்கோணம் உள்ள இரு எழுத்துக்கள் நோவையான சொல்லுவாங்க. முதலாவது பாருங்க, ஏயில செங்கோணம் வராது, கீழையும் வராது, இல்ல இதுல ஒன்று வரும், எச்சிலையும் வரும். அதனால 17வதுக்கு விடையை பாத்தீங்கன்னு சொன்னா 2வது விடை சார். எந்திலையும் இதுலையும் வராது, ரெண்டுங்களும் தெரியும். இதுல வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனா பி இந்த எப்படி பார்த்தோம்னு சொன்னா இதுல ஒரு செங்கோணம் வரும், எச்சில ஒரு ஓட்டோமேட்டிக்கா வரும். அடுத்த ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருட்கள் அடைப்பை தெரிவு செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது இசைக்கருவிகள் என்று வகைப்படுத்தலாம். அதே போல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே கூட்டத்தை சேர்ந்தது 19க்கு என்ன விட வேணும்? முதலாவது 2வது? முதலாவது விடை சரி. என்ன எல்லாம் நலபாட பொருட்கள் என்று பார்க்கலாம். அடுத்தது சரியான கோவையை தெரிவு செய்ய 5 3 8 சரியான கோவை கேட்டிருக்கிறாங்க. 5 3 2 5 3 சரியான கோவை 2வது விடை சார். மற்றெல்லாம் பிள்ளையா இருக்கு இல்லையா? அடுத்த பாருங்க, முதல் உருவுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த பழத்தோட தொடர்பா இருக்கிறது பழமா தான்.
சார் இரண்டாவது விடை சரி. இதோட தொடர்பானது ரெண்டும் ரெண்டாவது விடை சார். அணிகிறோம், பாதுகாப்பு தான் அணிகிறோம். யாரும் கேட்க பண்றாங்க? லேசான பேப்பர் அப்படியே ஆம் சார். பின்ன போக போக கஷ்டமே. சார். சரியா, முன்னுக்கு ஒரு நான் 3 10 பேப்பர் paper லேசா தான் இருக்கு. ரக்ஷிகா ஓகேயா? நான் 10 பேப்பர் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி கலைஞ்சு போயிருக்கீங்க போல. சார் நான் 10 பேப்பர் முடிஞ்சு ரைட், வரைக்கும் இதுக்கு ஏபிக்குரிய கூட்டுத்தொகை என்ன வரும்? டி. ஏ 2 3 கூட்டினா 5 வரும். அப்ப டி வரும் இல்லையா? டி சி 4 பி 3 7 4 3 அடுத்தது 7 இல்ல. 7 2 கழிச்சா அதுக்கும் டி. டி. வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை 12 12. 2. 35 வரை எழுதும் பொழுது 3 எழுதப்படுத்துறவை 31 6. 2 6 தடவை சார். 33ல மட்டும் என்ன செய்யும்? 2 பேர் இல்லையா? 33ல மட்டும் 2 3 பேர் 34 35. இப்ப வட்டி பாருங்க. 1 2 3 4 5 6 விடை 6. சார் அடுத்ததுக்கு நாம அறிமுகப்படுத்தவா? Right, okay. அதுல 2 பட்டம் தந்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுல வச்சு நாங்க இப்படியே கண்டுபிடிக்கலாம். 2 பட்டம் 100 ரூபான்னு சொன்னா ஒரு பட்டம் எவ்வளவு? 50 ரூபா. அப்ப ஒரு 50 பட்டம் ரூபா. 50 ரூபான்னு சொன்னா 75ல இருந்து 50 கழிக்கப்பட்டு சொன்னா பேட் 25. 25 பேட் 25ல சொன்னா 65ல இருந்து 25 கழிக்கப்பட்டு சொன்னா 40 பந்து வந்து 40 ரூபா. பந்து 40 ரூபான்னு சொன்னா 75ல இருந்து 40 கழிச்சா இது 35. அப்ப துடுப்பு மட்டையொன்றின் விலை எவ்வளவு? பட்டம் ஒன்றின் விலை எவ்வளவு? பந்து ஒன்றின் விலை எவ்வளவு? 50 அடுத்தது பாருங்க. 2017ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சனிக்கிழமையில் மாதத்தில் 20ஆம் தேதி என்ன கிழமை? 1ஆம் தேதி சனி என்றான். வாரத்துல 7 நாள் இருக்கிறபடியா 1 இழக்குண்டா 8 சனி, 8 இழக்குண்டா 15 சனி, 22 சனி. 22 சனி என்றால் 21 வெள்ளியா இருக்கு, 20 வியாழக்கிழமை. வியாழன் வடக்கு திசைக்கு எதிர் திசை. வடக்கு திசைக்கு எதிர் திசை என்ன வேறு? அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஒரு தாயின் மூத்த சகோதரர், ஒரு அம்மாட மூத்த பெரியம்மா. அக்காவை என்னன்னு பெரியம்மா. சொல்லுவாங்க? பெரிய. இதை சரியா ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொன்னா என்ன விட வேற? காலையில முதலாவது எழுதுறார். விட பி. அடுத்தது பல் துளக்குறார், அப்புறம் அடுத்தது பழுத்து முகம் வைக்கிறார், கழுவுறார், அங்கால முகம் கழுவுறார், வலிக்கிறார், போறார். விடை முதலாவது வெளிக்கிறார், சரி. அப்புறம் போறார். அடுத்த 10ல் 8 சொல்றது 0.8. கைவர் 0.8 முதலில் தரப்பட்ட உறவுக்கு பொருத்தமான சொல். சோறு வராது, பான் வராது, பால். இன்னொரு வகையில் கண்ணாடியில் மாற்றம் ஒன்றி தெரிவது. அதே மாதிரி தந்தது இமேஜ். அடுத்தது பாருங்க, 3 விளையாட்டுகளை இருந்து அந்த 3க்குள்ளேயும் வாரது என்னன்னு பார்த்தோம். அந்த பாத்தீங்கன்னு சொன்னா 3க்குள்ளேயும் வாரது 35. கிரிக்கெட்டை மட்டும் விரும்புவோர், கிரிக்கெட்டை மட்டும் என்று சொன்னா 18. அடுத்தது தொடக்கத்தில் உள்ள உருவுக்கும் தொடர்புபடுத்தும் போது முதலாவது இடைக்கும் இடையே தெரிவு செய்ய சொல்லிக்கோங்க. அதே 4 முதலாவது 4ஆம் கிடைப்படம். மட்டும் தான் அங்கால முட்டை. இந்த செட்டப் இருக்கிறது. முதலாவது சார், முதலாவது இடைப்படம். முதலாவது Right. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. நீ அந்த கடைசி பக்கம், அதாவது கவனிக்க பின்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா
ஹைட் இருக்கு. இல்லையே. 122 பக்கத்துல. நூற்றி 22. ரெண்டு வேலையும் உள்ளே இருக்கும். ரெண்டு பக்கம் ரெண்டு வேலையும் உள்ளே படம் ரெண்டு வருது. நம்ம 28வது வெட்டு துளிக்கு கீழே பாருங்க, ஒரு இப்படி ஒரு பேப்பர் இந்த இருக்கு. எத்தனையாம் பக்கம்? 122ஆம் பக்கம். இதுல முதலாவது கேள்வியை நான் சொல்லித்தரேன். மற்ற நீங்க செய்ய ஷார்ட்கட் என்னடா பிள்ளை ரெடியா காடிங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த கேள்வியை பாருங்க. இதுல ஒன்று நான் ஒன்று செய்து விடுவேன், நீங்க மிச்சம் 3 செய்தீங்கன்னா சரி. 50 மீட்டர் உயரம், 20 மீட்டர் உயரம் 10 சறுக்குறோம். அப்ப 50 மீட்டர் முதல் 50 மீட்டர் உயரத்தை போடுங்க. அதுக்கு நேரி அவர் எவ்வளவு ஏறுறார்? 20. அந்த 20க்கு கீழே எவ்வளவு சறுக்குறார்? 10. இந்த சறுக்குற 10 மொத்த உயரத்துக்கு கீழே போடுங்க. ஒரு கோடை போட்டு 20ல இருந்து 10 கழிங்க. 10. 50ல இருந்து 10 கழிங்க. 40. இப்ப 40 10ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா விட 4 இது கஷ்டப்பட இல்லையா? இல்ல சார். இப்ப நீங்க 2 3 4 செய்ய பாப்போம்.